அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்துல்லாஹ் அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்று உபத்தலைப்பு போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக மிக சுருக்கமாக நாம் சொல்லி வருகிறோம். அதில் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி தொடர்ந்து 2 நாட்கள் பேசினோம். இன்றைய தினம் 3வது நாளாக நாம் அவருடைய வரலாறை மிக சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அழகானவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நடையிலும் அதே போல் அவர்களுடைய உயரத்திலும் அவர்கள் உயர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். தோற்றத்திலும் அவருடைய தலைமுடி கூட சுருண்டு சுருண்டு அலைகள் போல மடிந்து காணப்பட்டது என்று சொல்லி அவருடைய வரலாற்றிலே எழுதப்படுகிறது. மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், அவருடைய அறிவு ஞானங்கள் மிகவும் உயர்வாக கருதப்பட்டு அந்த அளவுக்கு நல்ல அறிவு ஞானம் உள்ளவர்களாக, நல்ல விடயங்களை தெரிந்து வைத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னால், உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக தாபிஊன்கள் கூட வரிசையிலே நின்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் நல்ல அறிவுஞானம் கொண்டவர்களாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்பதை அவருடைய வரலாற்று செய்தி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. மேலும் அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொனியில் ஓதுவார்களோ அதே தொனியில் அவர்களும் என்ன செய்வார்கள், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவது போலே ஓதுவார்கள். இவர்களினால் கிட்டத்தட்ட 378 ஹதீஸுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் கிட்டத்தட்ட 378 வரைக்கும் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அவருடைய வரலாற்று செய்திகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்காக. அப்பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அவருடைய பணிப்பெண் அவருடைய தலைமுடியை சீப்பு வைத்து சீவி கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படி மீது ஏறி மக்களே என்று அழைக்கிறார்கள். பயான் செய்வதற்காக மக்களை, நாங்கள் அரபியில் யா யுஹன் நாஸ் அப்படி என்று சொல்கிறோமே, அதே போல் யா இபாதுல்லா என்று சொல்வது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களே என்று அழைக்கிறார்கள். அப்போ இந்த சத்தம் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு காதிலே விடுகிறது. உடனே அவர்கள் தன்னுடைய பணிப்பெண்ணிடம் சீக்கிரமாக தலைமுடிய சீவி விடு என்று சொல்லும் பொழுது அந்த பணிப்பெண் அவர்கள் சொல்கிறார்கள், இப்போ தானே மக்களே என்று அழைத்திருக்கிறார்கள், இனிமேல் தானே விஷயத்தை சொல்ல போகிறாங்க, இதுக்கே அவசரம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க, அடியே உன்ன மாதிரி இல்லை, நாங்கள் பொதுவான மனிதர்கள் அல்ல, நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டும் என்று சொல்லி படிப்பெண்ணுடைய கையை தட்டிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயானை கேட்பதற்காக மிக வேகமாக போய் அந்த விடயத்திலே கலந்து கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு மிகவும் முக்கியம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மார்க்க தீர்ப்புள்ள அவர்கள் சொன்ன ஃபத்வாக்களை நாங்கள் ஒன்று திரட்டினால் அதை ஒரு சிறிய புத்தகமாகவே வெளியிடலாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவருடைய மார்க்க தீர்ப்புகள் இருந்தது என்பதை ஒரு இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் ரமலானுடைய மாதத்தில் மனிதர்களுக்கு ஜனாபத் குளிப்பு கட்டாயமான நிலைமையில் ஏற்பட்டால் அவர்கள், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ரமலானுடைய மாதத்தில் ஜாமத்தில் அதாவது இரவு நேரத்தில் ஒரு மனிதனுக்கு குளிப்பு கட்டாயம் ஆகிவிட்டால் அவர் அந்த குளிக்காமலே அப்படியே காலை வரைக்கும் இருந்தால் அந்த நோன்பு கூடாது என்று நினைத்து அவர்கள் இருந்தார்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், ஒரு மனிதர் இரவு நேரத்தில் ரமதானுடைய மாதத்தில் குளிப்பு கடுமையான நிலைமையில் இருந்தால், அதே நிலைமையில் அவர் நோன்பு பிடித்து அவர் காலையில் நோம்பாடியாக இருந்தால் அந்த நோன்பு ஏற்கப்படாதோ என்ற நிலைமையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தார்களாம். அப்போ உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சந்தித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை கேட்கின்ற பொழுது அப்படியல்ல என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டதாக அந்த அவருடைய வரலாற்று செய்தியிலே சொல்லப்பட்ட விஷயம் முஸ்னத் என்று சொல்லக்கூடிய கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முஸ்னத் என்ற கிதாபிலே 6வது வால்யூம்லே 306, 308 ஆகிய பக்கங்களிலே பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மார்க்க தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு
நல்ல ஒரு ஞாபக சக்தி, அதே போல் நல்ல ஒரு மார்க்க ஞானமெல்லாம் அவர்களுக்கு இருந்தது என்பதையெல்லாம் அவருடைய உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வரலாற்று செய்தி நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதோடு முடித்துக் கொள்கிறோம். அடுத்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கடைசி கட்ட காலம் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து வாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற நல்ல விடயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.